हर हर नमः पार्वती पतये हर महादेव। वागर्थाय संपृक्तौ वागर्थ प्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ। शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। வந்து பராபவ வருஷம்னு பேரு. 6 வருஷங்களுக்கு பேர் கொடுக்குறா. அதுல இந்த வருஷத்துக்கு பராபவ வருஷம்னு பேரு. இந்த மகர சங்கராந்திக்கு ஒரு ரூபத்தை வர்ணனம் பண்ணுவா இந்த கால புருஷனுக்கு. அதை வச்சு இந்த வருஷத்தோட பலனை சொல்லுவா. மகர சங்கராந்தி ஸ்திரீ புருஷ ரூபமாய் 2 முகம் 3 கண்களும் 4 வாயும் சிவப்பு தந்தமும் நீண்ட நாக்கும் தொங்குகின்ற புருவமும் நீண்ட காலும் 8 கைகளும் 2 கால்களும் செம்பட்டை உயிரும் உள்ள விகாரமான கருப்பு சரீரத்துடன் 12 யோஜனை பருமனும் 100 யோஜனை உயரமும் உள்ள கோர ரூபத்துடன் வருவாள். மகர சங்கராந்தி நாமதேயம் மிஸ்ரகை. சங்கு ஜல ஸ்நானம் செய்து கம்பளி வஸ்திரம் தரித்து பஞ்சலோக பாத்திரத்தில் தயிர் போஜனம் வசம்பு பூசிக்கொண்டு ஸ்படிக சாமரம் வீசிக்கொண்டு ஸ்வர்ண குடையுடன் முத்து ஆபரணம் பிடிந்து அசோக புஷ்பம் சூடி எரிவில்லாயுதமேந்தி மேற்கு திக்கு நோக்கி அலைச்சல் முகத்துடன் எருது வாகனத்தில் மார்கழி 14/1/2027 வியாழன் இரவு நாழிகை 45 வினாடி 52க்கு சப்தமி திதியில் ரேவதி நட்சத்திரத்தில் வணிஜீகரணத்தில் துலா லக்னத்தில் மீனராசியில் பிரவேசிக்கிறாள். விசேஷ பலன் நாமதேய பலன் சௌக்கியம். அபிஷேக பலன் சந்நியாசிகளுக்கு பீடை. வஸ்திர பலன் ஜட்டை தரித்தவர்களுக்கு பீடை. ஆபரண பலன் வேசியர் பீடை. வார பலன் நல்ல மழை ஜனங்கள் சௌக்கியம். நட்சத்திர பலன் மத்தியமம். அப்படின்னா அந்த ரூபத்துக்கு உள்ள பலன். இப்போ அந்த விந்தியத்துக்கு அந்த விந்திய இமாலய மலையில இருந்து கணக்கு எடுத்திருக்கா. அந்த சைடு உள்ள வருஷத்துக்கு வேற பேரு, இந்த சைடு உள்ள வருஷங்களுக்கு வேற பேரு. இது சௌர சாந்திரமானதுனால நமக்கு இந்த தட்சிண திக்குல உள்ள வாழ்க்கலாம் அவளுக்கு பிருகஸ்பதி அப்படிங்கிற இதுவா சொல்றா. விந்திய பருவத்திற்கு தெற்கே சௌர சாந்திரமான ரீதியாய் பராபவ வருஷ பலன். உலகில் வருஷத்தின் பின்பாதியில் மழையும் பசு கூட்டம் அதிகமாகும். எல்லா வகை உயிரினங்களும் மத்தியமாக இருப்பார்கள். வடக்கே பார்கஸ்பத்தியமானத்தால் சித்தார்த்தி வருஷ பலம். அதான் சித்தார்த் நம்ம இங்க பராபவம் சொல்ற மாதிரி அவளுக்கு சித்தார்த்தின்னு ஒரு சொல்லுவா. ஆமா, அந்த மலைக்கு அண்ணங்க துஷ்ட நிகிரக பரிபாலனம். பசுக்கள் விருத்தியாகி பால் மிகுதியாக கிடைக்கும். இந்த வருஷத்துக்கு ராஜா பிருகஸ்பதி குரு. பிராமணர்கள் தங்கள் கர்மங்களை செய்வார்கள். நல்ல மழை பெய்து சுபீட்சமும் ஆரோக்கியமும் உண்டாகும். இந்த வருஷத்துக்கு மந்திரி செவ்வாய். அரசர்கள் தர்மம் அற்றவர்களாக இருப்பார்கள். மழை விளைவுகளுக்கு கெடுதியும் ஆயுதம் திருடர் நெருப்பு இவைகளால் பீடையும் உண்டாகும். சேனாபதி இந்த வருஷத்துக்கு சந்திர பகவான். நல்ல மழை பெய்து சரசமாகி ஜனங்கள் ரோக நிவர்த்தியும் சௌக்கியமும் பால் விருத்தியும் உண்டாகும். அர்க்காபதி சந்திரன். அதுக்கு பலன் நல்ல மழை பெய்து பயிர்களுக்கு விருத்தியும் சுபீட்சமும் உண்டாகும். சஸ்யாதிபதி சுக்ரன். வெளுப்பு நிலங்களில் வெளுப்பு தானியங்கள் விளையும். ராசி அதிபதி சூரியன். அதுக்கு பலன் நெய், எண்ணெய், தேன் இவைகளும் இன்னும் மதுரமான பதார்த்தங்களும் மிலிந்து விற்கும். நிறைய. தானியாதிபதி புதன். பூமியின் பாதி பாகத்தில் அற்பமழை பெய்து
பயிர் குறையும், கொஞ்ச தானியமும் உண்டாகும். மேகாதிபதி சந்திரன், அதுக்கு பலன் பூமி முழுவதும் நல்ல மழை பெய்து பயிர்கள் விளைந்தும் பால் விருத்தியும் உண்டாகும். நீரசாதிபதி சுக்ரன், அதுக்கு பலன் வைரம், முத்து, பருத்தி, வெள்ளி முதலியவைகள் சுலபமாய் உண்டாகும். காலமேக பலன் மழை வருஷிக்கும், சமஸ்தமான தானியங்களும் விளையும். திருவாதிரையில் சூரியன் பிரவேசிப்பதன் பலன் பயிர் விருத்தியாகும். ஷண்மண்டல பலன் சந்திரன், சுக்ரன் போன்ற சுபகிரகங்கள் ஆதிக்கத்தால் நல்ல மழை, ஜனங்கள் சௌக்கியம். ஜேஷ்ட சுத்த பிரதமையும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்த பலன் யுத்தம் உண்டாகும். ஆஷாட சுத்த பஞ்சமியும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்த பலன் பீதி உண்டாகும். ஸ்வல்ப மழை பெய்யும். ஆஷாட சுத்த நவமி சுவாதியும் சேர்ந்த பலன் அதிகமான காற்றில் பூமியில் விதைத்த விதைகளுக்கு கெடுதி உண்டாகும். ஆஷாட பகுல தசமியும் ரோஹிணியும் சேர்ந்த பலன் சமஸ்தமான பயிர்களும் விருத்தியாகும். தை அமாவாசையை சனிக்கிழமை சேர்ந்த பலன் ராஜ்யத்திற்கு கெடுதி உண்டாகும். தைப்பூசம் சுக்லபக்ஷத்தில் வருவதால் ஜனங்கள் வியாதியின்றி சுபிக்ஷமாக இருப்பார்கள். இதுல ராசிக்கு என்ன லாபம், என்ன விரயம் அப்படின்னு போட்டிருக்கா. மேஷம் விருச்சிக ராசிக்கு 11 ஆதாயம் 5 விரயம். ரிஷப துலாத்துக்கு 5 ஆதாயம் 14 விரயம். மிதுனம் கன்னிக்கு 8 ஆதாயம் 11 விரயம். மீன்ஸ் வரவு செலவு மாதிரி கணக்கு. கடகம் 8 ஆதாயம் 2 விரயம். சிம்மம் 5 ஆதாயம் 5 விரயம். தனுசு மீனம் 14 ஆதாயம் 11 விரயம். மகரம் கும்பம் 2 ஆதாயம் 8 விரயம். மொத்த ஆதாயம் 53, விரயம் 56. குருச்சார பலன் இந்த வருஷத்துல எங்கெங்கெல்லாம் இந்த கிரகங்கள் மாறுறது அதுக்கு உண்டான பலன்களை சொல்றா. வருஷாரம்பம் முதல் வைகாசி 11 வரை மிதுன ராசியில் சஞ்சரித்து வைகாசி 12க்கு மேற்கே அஸ்தமனமாகி ஆடி மாதம் 24 கிழக்கே உதயமாகி மார்கழி 7 முதல் வக்ரத்தில் சஞ்சரிக்கிறார். மாசி 1 வக்ரத்தில் கடகராசிக்கு பெயர்ச்சி வருஷம் முழுவதும் கடைசியில கடகராசியில பயிற்சி ஆகி இந்த வருஷம் 1 வருஷம் அதுலயே இருப்பார் ஒரு ராசியில. குரு பகவான் வருஷம் முழுவதும் கடகராசியில் இருக்கிறார். வருஷ ஆரம்பம் முதல் வைகாசி 11 மிதுன ராசியில் இருப்பதின் பலன் அரசர் யுத்தத்தில் பிரியமுள்ளவர்களாக இருப்பார்கள். பூமியில் ஈதி பாதையும் பயிர்கெழுதியும் சில இடங்களில் மழை அதிகமாக வருஷிக்கும். வைகாசி 12 முதல் ஐப்பசி 2 வரையிலும் மாசி 1 முதல் வருஷம் முடிய கடகராசியில் இருப்பதில் பலன் பசுக்களுக்கும் ஆடுகளுக்கும் பால் விருத்தி ஆகும். பயிர்கள் செழிப்பாக இருக்கும். பிராமணர்கள் அவரவர்களுடைய யாகாதிகளை செய்வார்கள். பின் ஐப்பசி 3 முதல் தை 29 வரை சிம்மராசியில் இருப்பதின் பலன் பிராமணர்களுக்கு தரித்திரமும் அரசுக்கு யுத்தத்தில் பிரியமும் உண்டாகும். அதிக மழையினால் சர்ப்ப பயம் உண்டாகும். இது குருவோட சம்சாரத்துக்கு பலன். அடுத்தது சனிச்சார பலன். சனி பகவான் இவ்வருஷம் முழுவதும் மீனராசியில் இருக்கிறார். அதன் பலன் பயிர் கெடுதியும் அநேக துர்மரணங்களும் பொருட்கள் நிதியின் ஜனங்கள் ஸ்திரீகள் பசுக்கள் இவைகளுக்கு குறைவும் உண்டாகும். பூமியில் கெட்ட காரியங்கள் நடக்கும். ராகு கேதுசார பலன். வருஷ ஆரம்பம் முதல் ஐப்பசி 26 வரை ராகு பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்மராசியிலும் இருக்கிறார்கள். அதன் பலன் ஜனங்களுக்கு க்ஷேமமும் ஆரோக்கியமும் உண்டாகும். அரசர்கள் ஒருவருக்கொருவர் ஸ்நேகம் உள்ளவர்களாக இருப்பார்கள். பிராமணர்கள் சுகத்தை அடைவார்கள். பின் ஐப்பசி 27 முதல்
வருஷமுடைய ராகு பகவான் மகர ராசியிலும் கேது பகவான் கடக ராசியிலும் இருக்கிறார்கள். அதன் பலன் மழை வருஷிக்கும் பயிர்கள் விருத்தி ஆகும். குரு சுக்கிர அஸ்தமனோதய பலன். செவ்வாய் வருஷாரம்பத்தில் செவ்வாய் சித்திரை 4 கிழக்கே உதயமாகிறார். மார்கழி 18 வக்ரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்து பங்குனி 9 வக்ர நிவர்த்தி அடைகிறார். அஸ்தமன உதயம் இல்லை. குரு இவ்வருஷம் ஆணி மாதம் 26 மேற்கே அஸ்தமனமாகி ஆடி மாதம் 24 கிழக்கே உதயமாகிறார். மார்கழி 7 வக்ரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்து வருகம் முடிய வக்ரத்தில் இருக்கிறார். சுக்கிர பகவான் புரட்டாசி 22ஆம் தேதி வக்ரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்து ஐப்பசி 9 மேற்கே அஸ்தமனமாகி ஐப்பசி 19க்கு கிழக்கே வக்ர உதயமாகிறார். ஐப்பசி 30 வக்ர நிவர்த்தி ஆகிறார். சனி பகவான் ஆனி மாதம் 31 வக்ர ஆரம்பமாகி கார்த்திகை 14 வக்ர நிவர்த்தி ஆகிறார். பங்குனி 11ஆம் தேதி மேற்கே அஸ்தமனமாகி வருஷம் உடைய அஸ்தமனத்தில் சஞ்சரிக்கிறார். குரு அஸ்தமன காலத்தில் ரிக்வேதிகளும் சுக்ர அஸ்தமன காலத்தில் எஜுர்வேதிகளும் செவ்வாய் அஸ்தமன காலத்தில் சாமவேதிகளும் சனி அஸ்தமன காலத்தில் அசர்வண வேதிகளும் சௌலாதி அதாவது உபநயனாதி சுப முகூர்த்தம் வச்சுக்க கூடாது அப்படின்னு போட்டிருக்கா. பராபவ வருஷ ஜென்ம நட்சத்திர பலன். அஸ்வினி நட்சத்திரம் தனநாசம், பரணி தனலாபம், கார்த்திகை தனலாபம், ரோஹிணி தனலாபம், மிருகசீர்ஷம் தனலாபம், திருவாதிரை தனலாபம், புனர்பூசம் தனலாபம், பூசம் ஸ்தான சலனம், ஆயில்யம் ஸ்தான சலனம், மகம் ஸ்தான சலனம், பூரம் ஸ்தான லாபம், உத்திரம் ஸ்தான லாபம், ஹஸ்தம் ஸ்தான லாபம், சித்திரை ஸ்தான லாபம், ஸ்வாதி ஸ்தான லாபம், விஷாகம் ஸ்தான லாபம், அனுஷம் ராஜகோபம், கேட்டை ராஜகோபம், மூலம் ராஜகோபம், பூராடம் ராஜவெகுமானம், உத்திராடம் ராஜவெகுமானம், திருவோணம் ராஜவெகுமானம், அவிட்டம் ராஜவெகுமானம், சதயம் ராஜவெகுமானம், பூரட்டாதி ராஜவெகுமானம், உத்தரட்டாதி தனநாசம், ரேவதி தனநாசம். இது நட்சத்திரத்தோட பலன். அதுக்கு பராபவ வருஷத்துல அதாவது 3ஆ பிரிச்சிருக்கா. முற்பகுதி, வருஷத்துக்கு நடுப்பகுதி, பின்னாடி உள்ள பகுதி. அது எப்படி இருக்கும்னு நம்பர் கணக்குல பலன். அஸ்வினி 4-2-4, பரணி 7-0-2, கார்த்திகை 2-1-0. லாபம் நஷ்டம் இல்ல, பலன். ரோஹிணி 5-2-3, மிருகசீர்ஷம் 0-0-1, திருவாதிரை 3-1-4, புனர்பூசம் 6-2-2, பூசம் 1-0-0, ஆயில்யம் 4-1-3, மகம் 7-2-1, பூரம் 2-0-4, உத்திரம் 5-1-2, ஹஸ்தம் 0-2-0, சித்திரை 3-0-3, சுவாதி 6-1-1, விஷாகம் 1-2-4, அனுஷம் 4-0-2, கேட்டை 7-1-0, மூலம் 2-2-3, பூராடம் 5-0-1, உத்திராடம் 0-1-4, திருவோணம் 3-2-2, அவிட்டம் 6-0-0, சதயம் 1-1-3, பூரட்டாதி 4-2-1, உத்தரட்டாதி 7-0-4, ரேவதி 2-1-2. முதல் கந்தாயம் சித்திரை முதல் ஆடி வரையிலும், அதாவது முதல்ல நம்பர் சித்திரையிலிருந்து ஆடி மாதம் வரைக்கும். 2வது கந்தாயம் ஆவணி முதல் கார்த்திகை வரையிலும். 3வது கந்தாயம் மார்கழி முதல் பங்குனி. ஆமா ஆமா. ஒன்றை கணக்கினால் அர்த்த லாபத்தையும், ஒற்றை அதாவது சிங்கிளா இருந்ததுன்னா
கணக்கில் அர்த்தலாபத்தையும் இரட்டை கணக்கில் சமபல பலனையும் முதல் சூன்யமாகில் வியாதியையும் இரண்டாவது சூன்யமாகில் பயத்தையும் மூன்றாவது சூன்யமாகில் தனவிரயத்தையும் மூன்றிலும் சூன்யமாகில் தரித்திரத்தையும் கொடுக்கும். இது அதோட பலன். அப்புறம் கலி லட்சண பலன். கலி பிறந்து கலி வருஷம் ஆரம்பிச்ச 5127வது வருஷத்துல இப்ப இருக்கும். மேற்பட்ட படியால் நமது நாட்டில் நானாவித வர்ண சங்கரியம், வேத வித்யாபியாச குறைவு, தேவதா குறைவு, காமக்ரோதாதிகள் அபிவிருத்தி, சாதுஜன தூஷணி கலி மகாத்மியபடி மேலிடும். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர மகாதேவ. சத்குரு மகாராஜ் கி ஜெய்.